குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் எமினன்ட் இன்ஸ்டியூட் டீம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2 அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு ஓவர்வியூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ இப்படின்னு சொல்லி தான் ரெண்டு தான் வைப்பாங்க. குரூப் 2ல் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட், அது குரூப் 2A வந்துட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேஜில் நடக்கும். ப்ரிலிமினரி, மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். குரூப் 2Aல உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கிடையாது. ஸோ இதுதான் முதல்ல டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் குரூப் 2 அண்டு குரூப் 2Aன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 போஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ பே ஸ்கேல் மட்டும் மாறும், ஆனால் எக்ஸாம் ஒன்றா இருக்கும். நீங்கள் எடுத்திருக்க மார்க்கை பொறுத்து உங்களுக்கு பே ஸ்கேலில் அலைன் ஆகும். எஸ்எஸ்சி மாதிரி வைக்க போகிறாங்கன்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம் பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். குரூப் 1 நடந்துச்சு. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அதில். எல்லாருக்குமே வந்துட்டு நிறையா கம்மியாகுது. ஸோ கட் ஆஃப் என்ன வரும் என்ன இது எல்லாமே அன்பிரடிக்டபுளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ரொம்ப டீடியஸாக இருக்குது. அது எல்லாமே நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம். நம்ம ப்ரிப்பரேஷனில் நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போயே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு குரூப் 2A வந்துட்டு குரூப் 2 வந்துட்டு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா. ஸோ இந்த எக்ஸாம், இது குரூப் 2Aல இந்த எக்ஸாம் பற்றின ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நம்ம வீடியோ ஃபுல்லாகவே. கட் ஆஃப் வந்துட்டு 2015ல் 140 to 150 இருந்துச்சு. சரிங்களா, இதுதான் ஒரு ஆவரேஜ் கட் ஆஃபாக இருந்துச்சு. 140 to 150 அதில் எடுத்திருந்த எல்லாருமே டில் பிசிலேருந்து எஸ்சி எஸ்டி வரைக்கும் எல்லாருக்குமே அது கிடச்சிருந்துச்சு. இதுக்குள்ளே எடுத்திருந்தவங்களுக்கு 2018ல் 155+. இது ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு லாஸ்ட் டைம். இந்த லாங்குவேஜ் வந்துட்டு 100 மார்க்ஸ் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸ் உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் எதர் நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கலாம், இல்லை வந்துட்டு தமிழ் எடுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இதில் தான் உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர். கண்டிப்பாக நீங்கள் லாங்குவேஜில் ஒரு 90+ வந்துட்டு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 80+ நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இது எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக த்ரூ ஆகும், உங்களுக்கு ரேங்க் கூட வரும். இப்போல்லாம் 160 மேலே நீங்கள் 200 160 கொஸ்டின்ஸுக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் அது கிளியர் ஆகிறதுக்கான ஒரு அந்த ஜோனுக்குள்ளே வருது. ஸோ அது கொஞ்சம் கிளியராக இருங்க. ஃபெடப் ஆகாதீங்க. குரூப் 1 கம்மியாக இருக்குது வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வருஷம் பிளானரில் நிறையா இருக்குது. இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டாபிக் அனாலிசிஸ். இது வந்துட்டு ப்ரியாரிட்டி படி கொடுத்துருக்கேன். சரிங்களா, ப்ரியாரிட்டி படி எது நீங்கள் முதல்ல படிக்கணும், எப்படி படிக்கணும் அதை தான் கொடுத்துருக்கு. நம்பர் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எது கொடுக்கணும்னா பாலிட்டி கொடுக்கணும். நம்பர் 2 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. நம்பர் 3 வந்துட்டு ஹிஸ்ட்ரி. நம்பர் 4 சயின்ஸ். நம்பர் 5 ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ். இந்த இதில் தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேரி ஆகும். ஒரு பாலிட்டியில் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 18 to 20 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அதே ரேஞ்சில் இருக்கும். 15 to 18 கொஸ்டின்ஸ் வரும். ஆப்டிடியூட் நல்லா தரவாக படிங்க. ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ரேராக தான் கொஸ்டின் வரும். அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பின் பாயிண்ட்டாக தரவாக படித்து வச்சுருங்க. ஆப்டிடியூட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2000 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மேலே ரிலீஸ் பண்ணுறதா ஆனுவல் பிளானரில் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு எப்படி படிக்கணும், ஹவு டு ஸ்டடி, இதை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தாங்க. ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு பூரா ஸ்கூல் புக்ஸும் வாங்கிடுங்க. வாங்கிட்டு 6 to 10th ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எடுத்து உட்காந்து படிங்க. லாங்குவேஜை தரோவாக இருக்கணும். இலக்கிய பாட்டாலும் சரி, இலக்கண பாட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லாங்குவேஜ் தரவாக இருக்கணும். இங்கிலீஷாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் படிங்க. நம்ம எமினன்ட் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு இங்கிலீஷ்க்கான ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம், கிராமர் எல்லாமே. ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத, அது நம்ம எடுப்போம். இது 6 to 10th லாங்குவேஜ் கண்டிப்பாக தரோவாக பின் பாயிண்ட்டாக உங்களுக்கு தெரியணுங்க. அது நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதை பாருங்கள். சரிங்களா, ஸோ தமிழ்நாடு சரௌண்ட் பண்ணி அது வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து அதை படிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு தமிழ்நாடு இப்போ ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு வந்துட்டு ஸ்வச் பாரத் மிஷனில் ஏதாவது பேத்தி படாவில் வந்துட்டு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கு. ஸோ க்ளீனர் சிட்டி இந்த மாதிரியெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் எதெல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் படிங்க. நேஷ்னல் லெவலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் போடுறாங்க, அந்த ஸ்கீம்ஸ் எந்த மினிஸ்ட்ரி, அப்புறம் இன்டர்நேஷ்னலில் ரொம்ப 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 பேசிக்காக IMF பற்றி படிங்க, வேர்ல்டு பேங்க் பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக மட்டும் பாருங்கள், அது போதும் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக இது கொஸ்டின் வரும். உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், ஆனால் கான்செப்ட் ஓரியன்டாக வரும். கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு ஜியாகிரஃபியில் உங்களுக்கு ஃபேக்சுவலாக வரும், இந்த நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா அதில் டேர்ம்ஸ் தான், ஜிடிபி, மணி சப்ளை அதிகமாச்சுன்னா இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வரும். ஸோ அதுதான், நல்லா படிங்க, இப்போயே ஆரம்பிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோ வருது, லைக் பண்ணுங்கள், எல்லாமே பாருங்கள். இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை பற்றின எல்லா கிளாஸஸும் நம்ம எடுப்போம். ஒவ்வொரு டாபிக் ஹெட்டிங் போட்டு சிலபஸ் படி உங்களுக்கு டாபிக் நம்ம கிளாஸ் எடுப்போம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட குரூப் 1 ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயில் உங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் மார்க் என்ன, இப்போ வந்திருக்க மார்க் என்ன, அதுவும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ப்ராப்பர் கட் ஆஃப் என்னங்கிறத நம்ம டிரைவ் பண்ணிடலாம் அதிலேருந்து. ஸோ அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.